டோன் ஸ்கிப். வயலின் நல்லா வாசிக்கிற ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவர் வயலின் வாசித்தார் அப்படின்னா எல்லாருமே அந்த வயலின் இசைக்கு மயங்கிடுவாங்க, அந்த இசையில் ரொம்ப ஆழ்ந்துருவாங்க. அப்படி ஒரு இசை அவருடைய இசை. அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் சர்க்கஸ் கம்பெனிக்கு போகிறார். சர்க்கஸில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. சர்க்கஸில் அதே மாதிரி இவர் வயலின் வாசிக்கிற மாதிரியே ஒருத்தர் வயலின் வாசித்தப்போ ஒரு ஆள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் அதுக்கு என்னென்ன சர்க்கஸ் இருக்குமோ எல்லாமே பண்ணிவிட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்திகிட்டு இருந்தது. அதை பார்த்த இவர் பேச்சு வழக்கில் மேனேஜர் பார்த்து பேச ஆரம்பித்தார். நானும் வயலின் இசையெல்லாம் வாசிப்பேன் அப்படின்ட்டு. பேச்சு அப்படியே போய்கிட்டே இருந்தது. நல்லா வயலின் வாசிப்பேன், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, என்னோடய வயலின் வாசிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும், ஏன் உங்கள் சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை கூட என்னோடய வயலின் இசையினால் கட்டுப்படுத்த முடியும், மயங்கி ஆட வைக்க முடியும் அப்படின்ட்டு. உடனே சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கவர் அந்த மேனேஜரை மறுத்திருக்கார். அப்படியெல்லாம் இல்லைங்க, இப்போல்லாம் எல்லா இதையும் ஆட வைக்க முடியாது, எல்லா விலங்குகளையும் ஆட வைக்க முடியாது. இல்லை என்னால் முடியும், நீங்கள் வேணால் ஒரு போட்டியை அறிவித்து பாருங்களேன் அப்படின்றார். இவர் சொன்னதை கேட்டு அவரும் போட்டியை அறிவிக்கிறார். முதல்ல யானை அனுப்புகிறாங்க. இவர் வயலின் இசையை வாசிக்க ஆரம்பிக்கிறார். யானை நல்லா சந்தோஷமாக டான்ஸ் ஆடுது. சரி, அடுத்து சிங்கத்தை அனுப்புகிறாங்க. இவரும் வயலின் நல்லா வாசிக்கிறாரு. மெய்மறந்து வாசிக்கிறப்போ அந்த சிங்கமும் அதுக்கு தகுந்த மாதிரியே டான்ஸ் ஆடுது. இவருக்கு ஒரே சந்தோஷம். அடுத்து புலி அனுப்புகிறாங்க. இவரும் அதே மாதிரி மெய்மறந்து வாசிக்கிறாரு. இந்த புலியும் டான்ஸ் ஆடிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரடி அனுப்புகிறாங்க. இவரும் மெய்மறந்து வயலின் வாசிக்கிறப்போ நேராக கரடி அவர் கழுத்து மேலேயே ஒன்று போட்டுச்சு. அரண்டு போய் பயந்து வயலின்லாம் தூக்கி வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடி போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சார். உடனே மேனேஜர் சொன்னார், பொறுமையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க, கரடி ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படியே கரடியை கூடாரத்தில் அடைச்சி வச்சிட்டேன். உண்மைதாங்க, நான் தோத்துட்டேன், ஏன்னா என்னோடய வயலின் இசையால் எல்லாரையும் மயக்க வைக்க முடியாது அப்படின்னு தன்னோட தோல்வியை சொல்லிட்டார். உடனே மேனேஜர் சொன்னார், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த சர்க்கஸில் உள்ள எல்லா விலங்குகளையுமே நீங்கள் சொன்ன மாதிரியே மயங்க வச்சுக்கிட்டீங்க, நான் அதை கண்கூட பார்த்துட்டேன், உண்மையாலுமே உங்களுடைய வயலின் இசை நல்ல ஆச்சரியமாக தான் இருந்தது அப்படின்னாரு. இல்லை அந்த கரடி தான் என்னை ஓங்கி அடிச்சிருச்சு, அப்புறம் எப்படி நான் ஜெயிச்சதா இது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்படி இல்லை சார், அந்த கரடிக்கு சின்ன வயசு சின்னதாக இருக்கும்போது இருந்தே காது கேட்காது, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன தான் வாய்ச்சாலும் அது காதில் விழுகாது. அந்த கரடி நேராக உங்களை பார்த்தது, இருந்தால் எண்ணத்தை போட்டு தட்டிட்டு கிடக்கிறான்னு சொல்லி வேகமாக உங்கள் பக்கம் உங்களை ஒரு தட்டுச்சு. இதுதான் நடந்திருக்கு, ஆனால் உங்களுடைய வயலின் வாசிப்பு அருமையாக தான் இருந்திருக்கு அப்படின்னார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் முயற்சி செஞ்சு பார்த்தாலும் கூட மனுஷனுடைய உடல் மாதிரி இன்னொரு இதை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார். ரெண்டாவது, நமக்கு வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. அதுக்காக நம்ம இறைவனுக்கு தினமும் நன்றியை சொல்லணும். ஒரு விமானத்தில் பயணிகள் போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு நிலை தடுமாற ஆரம்பிக்குது. அப்போ ஒரு விமான பணிப்பெண் சொல்கிறா விமான பயணிகள் கிட்ட, ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மளுடைய விமான ஓட்டி அதை சரி பண்ணிடுவார் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ரொம்பவுமே நிலை தடுமாறுது. அப்போது அந்த பணிப்பெண் சொல்கிறா, நம்மளுடைய விமான ஓட்டி எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாரு, ஒன்றும் சரிப்பட்டு வரல, விமானம் எப்படி இருந்தாலும் விபத்துக்குள்ளாகி கடலில் விழுகும், எப்படியோ எங்களுடைய ஏர்லைன்ஸை தேர்வு செஞ்சு பயணம் செஞ்சதுக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு சொல்லி பாராசூட் எடுத்து குதிச்சு. ஒருத்தன் வேகமாக டாக்டர்கிட்ட ஓடியாந்து, டாக்டர் சீக்கிரம் என் வீட்டுக்கு வாங்க, கதவு திறக்கணும் அப்படின்னா. உடனே டாக்டர் சொன்னார், யோ
உன் வீட்டு கதவை திறக்கிறதெல்லாம் என் வேலையா அப்படின்னு. ஐயோ டாக்டர், அது உங்கள் வேலை தான். ஏன்னா வீட்டு சாவியை என் குழந்தை முழுங்கிட்டா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.